والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا وامرأة يصيبها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை, இந்த வாழ்க்கை பிரயாணத்தை நீண்ட நெடியதாக சொர்க்கம் வரை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது நரகம் வரை செல்லக்கூடிய ஒரு நீண்ட பிரயாணமாக இங்கு நம்மை அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றார். ஆலமுல் அர்வாஹிலிருந்து நம்முடைய உலக பிரயாணம் ஆரம்பமாகிறது. தாயின் கருவறையில் நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய ரூஹுகள் எல்லாம் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரூஹுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அவருடைய முதுகந்தண்டை அல்லாஹ் தடவுகிறார். அதிலிருந்து கியாமத் வரை வரக்கூடிய அனைத்து மனித சமுதாயத்தினுடைய ரூஹுகளும் அங்கு வெளியாகிறது. அனைத்து ரூஹுகளுக்கு முன்பாக அல்லாஹ் ஒரு சாட்சியத்தை கேட்கிறார். அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் இல்லையா? உங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்க கூடியவன், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் கண்காணிப்பவன் நான் இல்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அந்த சமயத்தில் அனைத்து ரூஹுகளும் சொன்னது, பலா, ஏன் இல்லை அல்லாஹ், நீதான் எங்களுடைய எஜமானன், நீதான் எங்களுடைய ரப்பு, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நாங்கள் மிக தகுதியானவர்கள் என்பதாக அந்த கருத்துப்பட அனைத்து ரூஹுகளும் அல்லாஹ்விடம் சாட்சி சொன்னதாக குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். அங்கிருந்து ஆரம்பமான அந்த உலக வாழ்க்கையின் ஆரம்பம், பிறகு தாயின் கருவறையில் சில காலங்கள், சில மாதங்கள், பிறகு இந்த உலகில் ஆலமுல் அர்வாஹிலிருந்து ஆலமுல் அர்ஹாம் என்று சொல்லப்படக்கூடிய கருவறை வாழ்விற்கு பிறகு ஆலமுல் அஜ்சாத், இந்த உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்கியமான கட்டமாக இந்த உலக வாழ்க்கையை ஆக்கியிருக்கிறார். எங்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பிறகு வர இருக்கக்கூடிய ஆகிராவுடைய வாழ்வில் அது நமக்கு பிரதிபலனாக நாம் எதை இங்கு சம்பாதிக்கிறோமோ அதை அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ், யார் இந்த உலக வாழ்வில் கடுகளவு நன்மை செய்தாலும் அதையும் பார்ப்பீர்கள். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹ், யார் இந்த உலக வாழ்வில் கடுகளவு தீமை செய்தாலும் அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற கருத்துப்பட பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாம் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், ஆகிராவை நம்பக்கூடியவர்கள், மறுமையில் நாம் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்வை வைத்துத்தான் மறுமையில் முடிவு செய்யப்பட இருக்கிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்கள். நம்முடைய உள்ளத்தில் இந்த நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நாம் எந்த செயலை செய்தாலும் அதனுடைய எண்ணத்திற்கேற்பத்தான் அது ரிசல்ட்டாக ஆகும். செயலை செய்கிறோம், ஆனால் எண்ணம் வேறாக இருக்கிறது, பார்ப்பதற்கு நல்ல செயலாக இருக்கிறது, ஆனால் நோக்கமோ வேறு விதமாக இருக்குமே, ஆனால் அல்லாஹ்விடம் அது ஏற்கப்படாது. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாதிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றங்களையோ உங்களுடைய உருவங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையுமே அல்லாஹ் பார்க்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்தில் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இதை நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன், அல்லாஹ் இதை எனக்கு ஏவி இருக்கிறான்,
அதனால் இதை நான் செய்கிறேன். அல்லது ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது, அல்லாஹ் இதை எனக்கு தடை செய்திருக்கின்றான், அது எனக்கு பிரியமானதாக இருந்தாலும், எனது நப்சுக்கு என்னுடைய மனோ இச்சைக்கு இது பிரியமானதாக இருந்தாலும் இதை அல்லாஹ் எனக்கு தடை செய்து விட்டான், ஆகவே இதை நான் பார்க்க மாட்டேன், இதை நான் பேச மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் என்ற அல்லாஹ்வின் உத்தரவிற்கிணங்க அதை நாம் செய்பவர்களாகவும் விடுபவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நன்மையாக, அது அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்குரியதாக ஆகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, எண்ணத்திற்கு அல்லாஹ்விடம் அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. நிய்யத்துல் முஃமினி கைரும் மின் அமலிஹி, ஒரு மூமினுடைய நிய்யத் இருக்கிறதே, அவன் செய்யக்கூடிய செயலை விட அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துக்குரியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தூங்கும் பொழுது ஒருவர் நிய்யத் வைக்கிறார், இன்று இரவில் எப்படியாவது நடு நிசியில் எழுந்திருத்து அல்லாஹ்வின் தர்பாரிலே பேச வேண்டும், தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்ற ஆசையோடு தூங்குகிறார். அப்பொழுதே அல்லாஹ் சொல்லிவிடுகிறான், இவருக்கு தஹஜ்ஜுத் தொழுதே நன்மை எழுதிவிடுங்கள் என்பதாக. அவர் நிய்யத்தின் பிரகாரம் எழுந்து தொழுது விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அதை பன்மடங்கு நன்மையாக அல்லாஹ் அதை மாற்றும்படி கூறுகிறார். நிய்யத்து வைத்தார், உறுதியாக ஆசை வைத்தார், ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை, உறங்கிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு தொழுத நன்மையும் கிடைத்து விடுகிறது, தூக்கமும் அவருக்கு பரிசாக ஆகிவிடுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு நல்ல காரியத்தினுடைய எண்ணத்திற்கும் அல்லாஹ்விடம் மதிப்பும் அந்தஸ்தும் இருக்கிறது. நினைவிக்க அல்லாஹ்வுடையார்களே, வெறுமன வணக்க வழிபாடுகளில் மட்டும் நம்முடைய நிய்யத் என்பது அல்ல, நம்முடைய அனைத்து காரியங்களிலும். அது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். வியாபாரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தலப ஹலாலன், ஒருவர் ஹலாலாகத்தான் சம்பாதிக்கிறார், நேர்மையாக சம்பாதிக்கிறார், ஆனால் அவர் எதற்காக சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் மக்களிடம் நான் பெரிய பணக்காரன் என்று காட்டுவதற்காக சம்பாதிக்கிறார், என்னுடைய ஸ்டேட்டஸை நான் காட்ட வேண்டும் என்பதற்காக ஒருவர் சம்பாதிக்கிறார், ஆனால் ஹலாலாகத்தான் சம்பாதிக்கிறார் என்றாலும் லக்கியல்லாஹ யௌமல் கியாமத்தி வஹுவ அலைஹி கதுபான், நாளை கியாம நாளையிலே அல்லாஹ்வை கடும் கோபம் கொண்ட நிலைமையில் அவன் அல்லாஹ்வை சந்திப்பான். சம்பாதிக்கிறது ஹலாலு தான், நிய்யத்து நாங்க நல்லா சம்பாதிச்சாதான் நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சியில நம்முடைய செலவினங்களை காட்ட முடியும், நம்முடைய அந்தஸ்தை காட்ட முடியும் என்ற நிய்யத்தில் சம்பாதித்தால் அது ஹலாலாகவே இருந்தாலும் அல்லாஹ்வை கடும் கோபம் கொண்ட நிலையில் சந்திப்பார். ஒருவர் சம்பாதிக்கிறார், ஹலாலாக சம்பாதிக்கிறார், எதற்காக? நாங்கள் யாரிடம் தேவையுடையவர்களாக இருக்கக்கூடாது, நம்முடைய குடும்பத்தார்கள் யாரிடம் தேவையுடையவர்களாக இருக்கக்கூடாது என்ற நிய்யத்தில், 4 பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிய்யத்தில் அவர் சம்பாதித்தால் லக்கியல்லாஹ, அவர் அல்லாஹ்வை எப்படி சந்திப்பார் என்று சொன்னால் 14ஆம் பக்கத்தின் நிலவை போன்று அல்லாஹ்வை பிரகாசித்த நிலையில், அவர் முகமும் பிரகாசித்த நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார். அவ்வளவு சந்தோஷமாக சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவார். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, சம்பாதிப்பதிலும் நிய்யத்து சரியாக இருக்க வேண்டும், நிய்யத்தை சரி செய்ய வேண்டும். ஆடை அணிகிறோம், ஆடையின் விஷயத்திலும் இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆடை அணிகிறார், எதற்காக? மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக, 4 பேருக்கு முன்பாக நான் கண்ணியமானவனாக நடமாட வேண்டும் என்பதற்காக அணிகிறார் என்று சொன்னால் அவருக்கு அது ஹலால் ஆகும், அது அவருக்கு நன்மையானதாக ஆகும். அதே நேரத்தில் முகஸ்துதிக்காக அணிகிறார், ஆடையை கொண்டு என்னுடைய அந்தஸ்தை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக ஒருவர் ஆடை அணிகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நெருப்பினாலான ஆடையை அல்லாஹ் அவருக்கு அணிவிப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படி நம்முடைய அனைத்து காரியங்களிலும் நிய்யத்து சரியானதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி ஒரு சம்பவத்தின் மூலம் நமக்கு விளங்க வைத்தார்கள். வெறுமன அமல்களில் மட்டுமல்ல, இபாதத்தில் தான் நாம் சொல்லுகிறோம் முகஸ்துதி கூடாது, நாம் அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம், தொழுகிறோம், ஆனால் நிய்யத்து பிறருக்கு காட்டுவதற்காக என்று வந்துவிட்டார். அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, நோன்பாகலாம், தொழுகையாகலாம், ஜகாத் ஆகலாம், தர்மமாக இருக்கலாம், பிறருக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அது ஷிர்க், அது ரகசியமான ஷிர்க். இந்த ஷிர்க்கிற்கு அல்லாஹ்விடம் எந்த கூலியும் கிடையாது. நீங்கள் யாருக்காக செய்தீர்களோ அது உங்களுக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது. மக்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்தீர்கள், உங்களை மக்கள் பாராட்டி விட்டார்கள், அது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதாக சொல்லி நீங்கள் அவர்களிடமே கூலியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்.
நீங்க செய்த அமல்களுக்கெல்லாம் நீங்கள் யாருக்காக செய்தீர்களோ அவர்களிடம் கூடிய வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்கை விட்டும் மிக தேவையற்றவன் என்பதாக மறுமையிலே அல்லாஹ் அறிவிப்பு செய்வார். கண்ணிமிக்க அல்லாஹ்வினடியார்களே, நாம் வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் 3 சகோதரர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். 3 சகோதரர்கள் ஒரு பாறைக்குள் மறைந்தார்கள். எதற்காக? கடுமையான மழையும் காற்றும் அடிக்கிறது என்ற பெரிய சம்பவத்தில் நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாறை அந்த 3 பேரின் குகையும் மூடிவிடுகிறது. ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையை மூடிவிடுகிறது. 3 சகோதரர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த சமயத்தில் இருந்து வெளியேறுவதற்கான ஆலோசனை செய்கிறார்கள். எப்படி இதிலிருந்து நாம் வெளியேறுவது? இவ்வளவு பெரிய பாறை அடைத்து விட்டது, 3 நபர்களால் இதை தள்ளி வெளியேற முடியாது. 3 பேரும் ஆலோசனை செய்து முடிவு செய்தார்கள், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் அல்லாஹ்விற்காக செய்திருந்தால் அதை நாம் இந்த சமயத்தில் அல்லாஹ்விடம் மன்றாடி உதவியை கேட்போம், அல்லாஹ்விடம் இருந்து விமோச்சனம் கிடைக்கலாம் என்பதாக ஆலோசனை செய்து 3 நபர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ்விற்காக எதை செய்திருந்தோமோ அதை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கிறார்கள். நாம் அல்லாஹ்விற்காக ஒரு காரியத்தை செய்திருந்தால் மறுமையில் மட்டுமல்ல, உலகத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். உலகத்திலும் பிரச்சனைகளிலிருந்து பெரும் பெரும் ஆபத்துகளிலிருந்து நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நம்மை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ்வினடியார்களே, அந்த 3 நபர்களும் சொன்ன விஷயம் அவர்கள் செய்த ஹஜ்ஜை பற்றியோ நோன்பை பற்றியோ தொழுகையை பற்றியோ அல்ல. ஒரு நபர் கூறுகிறார், எனக்கு ஒரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது யா அல்லாஹ், நல்ல சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பெண்மணி அந்த நேரத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால், உன்னுடைய அச்சத்தின் காரணமாக அந்த பாவத்திலிருந்து உடனடியாக நான் விலகிக் கொண்டேன் யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்திருந்தால் இதிலிருந்து என்னை வெளியாக்குவாயாக. அது பாறை லேசாக நகர்கிறது, ஆனால் வெளியேற முடியாது. 2வது நபர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னிடம் ஒரு கூலியால் வேலை செய்து கொண்டிருந்தார், அவருக்கான கூலி கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்னை விட்டு சென்று விட்டார். அவருடைய கூலி பணத்தை நான் சேமித்து வைக்காமல் அதை நான் ஒரு வியாபாரத்தில் போட்டு ஆடுகளை வாங்கிவிட்டேன். அவன் திரும்பி வருவதற்குள்ளாக பல மாதங்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு வந்து அந்த கூலி பணத்தை அவன் கேட்கும் சமயத்திலே, உன்னுடைய கூலி பணத்தை வைத்துதான் இந்த ஆட்டு மந்தையை உருவாகி இருக்கிறது, இதெல்லாம் உனக்கு சொந்தமானது, நீ எடுத்துச் சொல் என்ற நீ எடுத்துச் செல்லலாம் என்று சொன்ன சமயத்திலே அந்த கூலிக்காரன் சொன்னான், எஜமானரை என்னை கேலி செய்யாதீர்கள், நான் 1 மாத கூலியை தான் தங்களிடம் கேட்கிறேன், ஏன் இப்படி கேலி செய்கிறேன் என்று சொன்ன சமயத்தில், கேலி அல்லப்பா, நீ கொடுத்த கூலி பணத்தால் 2 ஆடுகளை வாங்கிவிட்டேன், அதுதான் மந்தையாக ஆகிவிட்டது, எடுத்துச் செல் என்று சொன்னேன். அவன் அனைத்தையும் எடுத்துச் சென்றான். அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்திருந்தால் இந்த ஆபத்தில் என்னை காப்பாற்றுவாயாக என்று துஆ செய்கிறார். கொஞ்சம் நகலுகிறது. 3ஆம் நபர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், நான் வியாபாரம் செய்துவிட்டு தொழில் செய்துவிட்டு வீட்டிற்கு வரும் பொழுது இரவாகிவிடும், என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு உணவு கொடுக்காமல் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஒரு சமயம் அப்படி வந்த சமயத்தில் அவர்கள் உறங்கிவிட்டார்கள், தாய் தந்தையர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், பாலை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன். இந்த சமயத்தில் பிள்ளைகள் எல்லாம் என்னிடம் உணவை கேட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் நான் கொடுக்க மாட்டேன் என்ற அந்த எண்ணத்தில் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் விழித்த பிறகுதான் அதை நான் கொடுத்தேன். இதை நான் உனக்காக செய்திருந்தால் அல்லாஹ் இதிலிருந்து எங்களை வெளியேற்றுவாயாக. பிறகுதான் 3 பேரும் அதிலிருந்து வெளியேறுகிறார்கள். 3 பேருடைய அமல்கள் இது. அவர்கள் பெற்றோர்களுக்கு செய்த உபகாரமாக இருக்கட்டும், ஹிதுமத்துகள், அது சமூக சேவையாக இருக்கலாம், குடும்பத்தினருக்கு செலவு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம். நாம் எந்த செலவை செய்தாலும் கூட அதிலும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ் இதை கொண்டு சந்தோஷப்படுவான், அல்லாஹ் இதை புரிந்து கொள்வான், இதன் காரணமாக கூட என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய அந்த பணிவிடைகளாக இருந்தாலும் சரி, அல்லது இதுபோன்று தன்னிடம் வேலை செய்த கூலிக்காரரிடத்தில் நாம் யாரோடு பங்காளிகளாக இருந்து வியாபாரம் செய்கிறோமோ அந்த நேரத்திலும் கூட நாம் நேர்மையாக நடப்பதும் அது உயர்ந்த அமல். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அமீனு அத்தாஜிருல் அமீனு ஸதூக் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். நேர்மையான வியாபாரி, உண்மையை சொல்லி நேர்மையாக நடந்து யார் வியாபாரம் செய்கிறாரோ அவர் நாளை மறுமை நாளில்
நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த இடத்தில் இருப்பார் என்பதாக ஒரு நேர்மையான வியாபாரிக்குரிய அந்தஸ்தை சொன்னார்கள். என்னமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அது அசலான விஷயம். நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் கவலம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும். நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா. என்னுடைய ரசூல்மார்களே, தூதர்களே, ஹலாலான உணவையே சாப்பிடுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள் என்பதாக. ஏன் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் விளக்கம் தருகிறார்கள். ஹலாலான உணவின் மூலம் மட்டுமே நல்ல காரியங்கள் செய்யும் பாக்கியம் கிடைக்கும். நாட்டு பரிசுத்தமான உணவு வயிற்றுக்கு செல்கிறதோ அவருடைய சிந்தனை தெளிவாக இருக்கும், அவருடைய பார்வை தெளிவாக இருக்கும், அவருடைய பேச்சு சுத்தமாக இருக்கும், அவருடைய செயல் பரிசுத்தமானதாக இருக்கும். அவருடைய உணவு ஹராமாக இருக்குமேயானால், அவர் உட்கொள்ளும் உணவு ஹராமாக இருந்தால் சிந்தனைகள் கெட்டுவிடும், பார்வை கெட்டதாக இருக்கும், பேச்சு கெட்டதாக இருக்கும். அவர் செய்யும் அனைத்து காரியங்களும் அமலே செய்தாலும் அவர் அல்லாஹுக்காக அதை செய்ய மாட்டார். அந்த இஹ்லாஸ் என்பது எடுபட்டு விடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, பரிசுத்தமான உணவின் விஷயத்திலே நாம் மிகவும் கவனம் செலுத்த. வியாபாரம் செய்கிறோம் என்பதற்காக ஹலால் ஹராம் பார்க்காமல் எப்படியாவது நான் சம்பாதிக்க வேண்டும். தூரமான நாடுகளுக்கு சென்று சில மக்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நிர்பந்தம் என்ன செய்வது, ஹலால் ஹராம் பார்த்தாவெல்லாம் நாங்கள் சம்பாதிக்க முடியாது என்பதாக சொல்லி நிர்பந்தம் என்று அல்லாஹ்விடத்திலே நமக்கு சொல்லி தருகிறானே. நிர்பந்தம் ஃபமனில் துர்ர, யார் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு ஹராமும் ஹலால் ஆகும். எதற்கு சொல்லப்பட்டது? பசி பட்டினி. அவருக்கு முன்பாக பன்றிக்கறித்தான் இருக்கிறது, ஹராமான உணவு தான் முன்பாக இருக்கிறது. அவர் நிர்பந்திக்கப்பட்டு அதை சாப்பிட வைக்கப்படுகிறார். இல்லை என்றால் உயிர் போய்விடும் என்ற நிலையில் உள்ளவருக்கு அது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, ஒரு எதிரியிடம் சிக்கி இருக்கிறார், அந்த எதிரி நிர்பந்தமான நிலையில் ஹராமை அவருக்கு திணிக்கிறார்கள், ஹராமான உணவை திங்க வைக்கிறார்கள், அவருக்கு விருப்பம் இல்லை என்ற நிலையில் அவருக்கு ஹராம் ஊட்டப்பட்டால் அப்பொழுது அவர் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு நாங்கள் நாட்டை விட்டு வெளி தூரமான நாடுகளுக்கு சென்று நாம் செய்யக்கூடிய இடங்களில் அங்கு ஹராமான இறைச்சிகள் விற்கப்படுகிறது, அதையும் எடுத்து இவர் சப்ளை செய்கிறார். நான் சாப்பிட மாட்டேன், நான் எடுத்துத்தான் கொடுக்கிறேன். நான் இறைச்சியை, அந்த ஹின்சீருடைய அந்த பன்றியினுடைய கரியை நான் வெட்டுகிறேனே தவிர நான் சாப்பிடுவதில்லை என்பதாக சொல்லி அப்படி வியாபாரம் செய்பவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். அதற்கும் ஆதாரம் சொல்லிக்கொண்டு கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹராமை விட்டு முற்று முழுவதுமாக நம்மை பாதுகாத்துக் கொண்டால் தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் தலைக்கு மேலாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த விஷயத்தில் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பற்றி மிகவும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, சர்வசாதாரணமாக இந்த ஹலால் ஹராமை பற்றி பேசப்பட்டால் அதை மக்கள் துச்சமாக கருதுகிறார்கள். மார்க்கத்தின் விஷயங்கள் அலட்சியம் செய்யப்படுகிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுக்கப்படுவதில்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஈமான் எடுபட்டதாக கருதப்படும். துச்சமாக கருதுவதும் சில விஷயங்கள் இருக்கிறது, அது நம்மை காஃபிராக ஆக்கிவிடும். சில விஷயங்கள் இருக்கிறது, அது காஃபிரின் பக்கம் நெருக்கிவிடும். நாம் முஸ்லிம் நினைத்துக் கொண்டிருப்போம். அதனால தான் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக வந்து விடுங்கள். சில விஷயங்களில் இஸ்லாமை நாம் பின்பற்றுவோம், சில விஷயங்களில் நமக்கு அது கஷ்டமாக இருக்கிறது என்பதற்காக அதை நாம் விட்டுவிடுவோம் என்று நாம் விடக்கூடாது. அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா என்கிற யூத சஹாபி யூத மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வருகிறார். வந்த பிறகு அவர் நினைக்கிறார், நாம் யூத மதத்திலே ஒட்டகத்தை சாப்பிட மாட்டோம், ஒட்டக பாலை குடிக்க மாட்டோம், இப்பொழுது நாம் முஸ்லிம் ஆகிவிட்டோம், முஸ்லிமான பிறகும் நாம் இதை ஹராமாகவே ஆக்கிக் கொள்ளலாமே என்றுதான் நினைத்தார். அப்பொழுதுதான் இந்த ஆயத்து இறங்குகிறது, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் முழுசாக வந்து பிடிக்கல, சாப்பிடல, பிரச்சனை இல்லை, ஆனா அதை ஹராம் என்பதாக நினைத்து ஒரு ஹலாலை ஹராம் ஆக்கவோ ஹராமை ஹலால் ஆக்கவோ நமக்கு அல்லாஹ் உரிமையை தரவில்லை. ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் ஹலால் ஹராமை பேணியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாடு தழுவிய அளவிலும் சரி, உலகளாவிய அளவிலும் சரி,
பல்வேறு பிரச்சனைகளில், பல்வேறு தடுமாற்றங்களில் மக்கள் எல்லாம் ஒரு வகையான பீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வின் பக்கம் முழு கவனத்தை திருப்ப வேண்டும். இதெல்லாம் செய்பவன் அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிற, வானத்திலிருந்து பூமி வரை உண்டான அனைத்து காரியங்கள் நிர்வாகம் செய்பவன் அல்லாஹ். இது எங்கும் கொண்டு போய் நிற்கும் என்பது நமக்கு தெரியாது. இது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த அந்த கடைசி காலத்தின் அடையாளங்களாக இருக்கலாம். இந்த யுத்தங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இது உலக சிந்தனையோடு இது நடைபெற்றாலும் இதனுடைய முடிவு கடைசி யுத்தத்தில் உலக மகா யுத்தமாக வந்து நிற்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதை உலகளாவிய அளவில் உலமாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த கட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை பற்றி சொன்னார்களோ, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், என்னுடைய குடும்பத்திலிருந்து வருவார்கள், என்னுடைய பெயரையுடையவராக இருப்பார்கள், அவருடைய தாயின் பெயரும் தந்தையின் பெயரும் ஒரே பெயராக இருக்கும், என்னுடைய தாய் தந்தையின் பெயராக இருக்கும் என்று இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்களே, அந்த காலத்தை நோக்கித்தான் இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது லேசான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், இன்று நவீன கருவிகள் எல்லாம், இன்று நவீன ஆயுதங்கள் எல்லாம் அதெல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். எல்லாம் போர் செய்து செய்து முடித்து விடுவார்கள் போலும், ஒன்றும் இருக்காது. பிறகு வாள்களை கொண்டுதான், வாளால் நடக்கும் யுத்தத்தை பற்றி தான் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தஜ்ஜால் வெட்டப்படும் பொழுதும் கூட வாளால் தான் அவனும் வெட்டுவான், அவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அவனும் வாளால் தான் வெட்டப்படுவான் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது உலகம் அதை நோக்கித்தான் கடைசியில் செல்லும் என்பதும் நமக்கு தெளிவாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அனைத்து காரியங்களும் இஹ்லாஸை நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.